Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிறந்து 6 நாட்களைக்கான பச்சிளம் குழந்தையின் கட்டை விரலை வெட்டிய செவிலியர், துடிதுடித்து போன பிஞ்சு உயிர், குழந்தைக்காக போராடும் பெற்றோர், என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். முள்ளிப்பாளையம் மாங்காய் மண்டி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் விமல்ராஜ், இவரின் மனைவி நிவேதா. நிறைவாத கர்ப்பிணியாக இருந்த நிவேதாவுக்கு கடந்த 24ஆம் தேதி பிரசவ வலி ஏற்பட்டது. இதையடுத்து அவரின் குடும்பத்தினர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அழைத்துச் சென்று சேர்த்தனர். அங்கு நிவேதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதைத் தொடர்ந்து பேறுகால பின் சிகிச்சைக்காக தாயும் சேயும் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் குழந்தைக்கு குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு வந்த நிலையில் நேற்று மருத்துவமனையில் பணியில் இருந்த செவிலியர் ஒருவர் குளுக்கோஸ் பாட்டிலில் இருந்த ஊசியை மாற்றுவதற்காக குழந்தையின் வலதுகை மணிக்கட்டுடன் ஒட்டப்பட்டிருந்த டேப்பை கத்திரிக்கோலால் வெட்டியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக குழந்தையின் வலது கை கட்டை விரலுடன் சேர்த்து வெட்டியதில் குழந்தையின் கட்டை விரல் துண்டானதாக கூறப்படுகிறது. இதனால் குழந்தை அலறி துடித்தது. இதை கண்டு அதிர்ந்து போன பெற்றோர் மற்றும் குழந்தையின் உறவினர்கள் அங்கிருந்த மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களின் அலட்சியத்தாலேயே இந்த சம்பவம் நடைபெற்றதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் குழந்தையின் கையில் அறுவை சிகிச்சை செய்வதற்காக உடனடியாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு துண்டான விரலுடன் அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கும் இந்த விவகாரம் குறித்து மருத்துவமனை நிர்வாகமும் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.